لقد جاءكم رسول من أنفسكم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين بشير النذير سراج منير طه ياسين مزمل مدثر حميم حبيب الله نور الله عين الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم கண்மணி நாயக கோமான் அவர்களின் மகா மகத்துவமும் மகா விசேஷமும் பொங்கக்கூடிய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் ஆங்கில வருடப்படி கண்மணி நாயகம் நம் ஆருயிர் இரட்சகரான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் ஈத் மீலாது மௌலிதுல் கரீமாகும் இந்த முபாரக்கான யோம் ஷரீஃப் லைலத்துல் கரீம் ஈதுன் நூர் ஈதுல் சுரூர் ஈதுல் ஃபர்ஹா ஈதுல் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முபாரக் 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 ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருபகாரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கு எத்தனையோ பேருபகாரங்கள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். நம்ம உச்சில இருந்து உள்ளங்கால் வரையில என்ன அல்லாஹ்வுடைய நியாமத் நிரம்பி வழியுது. அல்ஹம்துலில்லாஹ் நாம இந்த ஒரு சுவாசம் ஒரு மூச்சு நாமும் ராகத்தா அல்லாஹ் நம்மளை விட வைக்கிறான். இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய நியாமத் மாஷா. இன்னைக்கு மூச்சு விட முடியாம எத்தனை பேர் என்ன இழுத்துக்கிட்டு கிடக்குறான். அப்படியெல்லாம் இல்லாம அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய மிகப்பெரிய ரஹ்மத்தை கொண்டு நம்மை கஷ்டமில்லாமல் அல்லாஹ் சுவாசிக்க வைக்கிறான். இப்படி நம்முடைய ஆஃபாக்கிலும் அன்ஃபுஸிலும் நம்முடைய லாஹிரிலும் பாத்தினிலும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் எத்தனை எத்தனை நியாமத்துகள் கணக்கில்லாத நியாமத்துகளை அல்லாஹ் நம்மீது வாரி வாரி அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கின்றான். இருந்த பொழுதும் அத்தனைக்கும் மேலானது அதுக்கு நிகராக ஈக்குவலாக ஒரு உபகாரமும் கிடையாது. அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கு அவன் மிகப்பெரிய ஒரு பெரும் பேருபகாரம் செய்துள்ளான் என்றால் அது அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய ரிதாவை
நமக்கு பெற்று தரக்கூடிய அவருடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃபும் ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொள்ளக்கூடிய இந்த பாக்கியம் தான் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் தான் என்ன? ஈமான். இது அல்லாஹ்வுடைய ரிதாவை அல்லாஹ் நமக்கு தருவதற்காக அவன் இராதத்து செய்துள்ளான் என்பதுடைய அடையாளம் மாஷா. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் அவனுடைய ரிதாவை நமக்கு தந்து விட்டான். அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமானுடைய மஹப்பத் ஷரீஃபை எப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டானோ, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப்ங்கிறது அது சாதாரணமானதல்ல, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத்துல் அக்பர் அது மாஷா அல்லாஹ். அபூ ஜஹலுக்கு நசீப் ஆவல, அபூ லஹபுக்கு நசீப் ஆவல, அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் இது மாஷா, எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனை எத்தனை மக்கத்துல உள்ள குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள், குறைஷி குடும்பத்தில் எத்தனையோ காஃபிர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆஜிசீன்களான, நாகிசீன்களான, ஆசீன்களான நமக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய ஹபீபுல் ஆலமான உஜூத ரஹ்மத்தான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய அதீம் ஷான் மஹப்பத் ஷரீஃபை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்து உள்ளான் என்றால் அது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய துஆஃபாக்களான இபாதுகளாகிய நம்மை அல்லாஹ் அவன் பொருந்தி கொண்டான் என்பதுடைய அலாமத் ஷரீஃபா இருக்கின்றது. அல்லாஹ் இந்த மிகப்பெரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அஹபாபுகளுக்கும் அல்லாஹ் தாயிமாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹு ஸயுதீனல்லாஹு ஃபضلி வ ரசூல். அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் அரபி கணக்குப்படி நமக்கெல்லாம் தெரியும் ரபியுல் அவ்வல் மாசம்ங்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கண்மணி நாயகத்துடைய ஈது மீலாது மௌலிதுல் கரீமை கொண்டு தான் அந்த மாசமே ரபியுல் அவ்வல் ஆகுது. ரபியுன்னு சொன்னாவே என்ன அரபில? ரபியுன்னு சொன்னா வசந்தம், அதாவது பூத்து குலுங்கக்கூடிய வசந்தம். அதாவது ஒரு மரத்தை வச்சு வச்சு தண்ணி ஊத்திக்கிட்டே வர்றாரு. அந்த மரம் மசாலா என்ன? அந்த மரம் மசாலா என்ன? நல்லா அது காய்ச்சி, அது பூத்து காய்ச்சி பழுத்து அது பலன் தரக்கூடிய அந்த காலம் இருக்குதுல்ல, வசந்த காலம்னு பேரு. அது மாதிரி மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய காலம் வசந்த காலம். ஒரு புள்ள என்ன மாஷால்லா படிச்சு முடிச்சு பெரிய வேலைக்கு போறார். வாழ்க்கையில் என்ன? வசந்த காலம். அந்த பேரண்ட்ஸ் எதை எதிர்பார்த்தாங்களோ அது நடக்குது அல்லாஹ் ரசூல் கிருபையால். அது வசந்த காலம். அம்மா நம்முடைய மக்களுக்கு நல்ல ஜோடிகள் வந்து மாஷால்லா என்ன கல்யாணங்கள் முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் குழந்தைகள் பெறும்போது வசந்த காலம். இது என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த குடும்பத்துக்கு மட்டும் வசந்த காலமா இருக்கும். ஆழத்துக்கே வசந்த காலம். அல்லாஹ்வுடைய எல்லா மஹ்லூகாத்துகளுக்கும் வசந்த காலம். இப்ப பூத்து குடும்பம்னா இப்ப மாஷால்லா என்ன ஒரு ஊர்ல நல்ல அழகான பூக்கள் நிறைஞ்ச ஊருன்னு வைங்களேன். இப்ப உதாரணத்துக்கு தாயிஃப் இருக்கு. நல்ல பழங்கள் எல்லாம் அந்த தாயிஃப்ல என்ன பழங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த தாயிஃப்ல மாசம் நல்ல பழங்கள் எல்லாம் பூத்த பழங்கள் எல்லாம் நல்ல தாராளமாக கிடைச்சிரு. அந்த நேரம் வசந்த காலம், அந்த சீசன் டைம் மசாலா என்ன அது தாயிஃபுக்கு மட்டும் சீசன், அது உலகத்துக்கு பூரா கிடையாது. இப்ப தாயிஃப்ல பழம் வர்றதுனால மதராசுக்கு ஏதாவது பலன் உண்டா? ஒன்றும் கிடையாது. இப்ப அது மாதிரி என்ன ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு சீசன் இருந்தா அது அந்த ஊர்ல மட்டும்தான். அதை சுத்தி உள்ள ஊர்கள் அதோடைய கொஞ்சம் அந்த லத்தத்தை அடிக்கும், ஆழத்துக்கே அடிக்காது. ஆழத்துக்கு நான் மாசிவல்லாம் அத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய அத்தனை படைப்புகளுக்கும் வசந்தம், அல்லாஹ்வுடைய அத்தனை படைப்புகளுக்கும் கொண்டாட்டம், அல்லாஹ்வுடைய அத்தனை படைப்புகளுக்கும் பேர் ஆனந்தம், ஹாப்பி. ரபீஉ மாஷா
எப்படி உள்ள ரபி அவ்வல், எல்லா வசந்தங்களிலும் முதன்மையானது, அதாவது ஹை கிளாஸ். அதை விட என்ன சூப்பரான ஒரு சீசன் ஒண்ணுமே கிடையாது. அப்படி உள்ள ஒரு பெரிய வசந்தம் ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் மாஷா அல்லாஹ். ரபிகளை எல்லாம் முதன்மையானது, ரபிகளை எல்லாம் முதன்மையானது. அதுக்கு மேல ஒரு ரபி ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய எல்லா மஹ்லூகாத்துகளுக்கும் அது ரபியு மாஷா. அல்லாஹ்வுடைய எல்லா மஹ்லூகாத்துகளுக்கும் ரபியு மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشرف كرم مجد والأبوين كريمين مصطفين مجتبين عبد الله آمين عليه الصلاة والسلام وافاض علينا البركات منهما دهر الدهر آمين. مباركان نکاح شریف உடைய நிஸ்பத் ஷரீஃப் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய நூர் முத்லகான வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோமான் அவர்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்துல கொண்டு வந்தது மாஷா அல்லாஹ். என்ன அல்லாஹ்வுடைய மொத்த மஹ்லூகாத்துகளுக்கும் ரபியுல் மாஷா. அதான் என்ன ரபியுல் அவ்வல்னு சொல்றோம் மாஷா. ரபியுல் அவ்வல். அது போல ஒரு ரபியு கிடையவே கிடையாது, ஒரு ரபியும் கிடையாது அது போல மாஷா. ஏன்னா ஒவ்வொரு பேரிலும் பெரிய அர்த்தம் இருக்கு, சும்மா இல்லை, சும்மா இல்ல மாஷா. எது என்ன காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் மார்க்கத்தில் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேனே. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துர்சனா மலையில என்ன அல்லாஹ்வோட பேச போகும்போது அல்லாஹ் முத மூசா நபிட்ட என்ன சொன்னா? அல்லாஹ் என்ன பேசினா? சுப்ஹானல்லாஹ்னு தஸ்பீஹ் சொல்லுங்க மூசாவேன்னு சொன்னானா? இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க சொன்னானா? என்ன அல்லாஹ்வுடைய அந்த முபாரக்கான பேச்சு, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய அந்த கலாம் ஷரீஃப்ல உள்ள அந்த பேர் இன்பம், அல்லாஹ்வுடைய அந்த கலிமத்து ஷரீஃப்ல உள்ள அந்த லzzத்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வை காணணுங்கிற ஆசை வந்துச்சு. ரப்பி அரீன்னு அதை கேட்டாங்க. அல்லாஹ் பேசும்போது அவனுடைய பேச்சில் உள்ள அந்த தெய்வீக அந்த அழகும் அந்த நறுமணமும் அந்த ஒளியும் அந்த பிரகாசமும் அந்த சுகமும் மூசா நபிக்கு அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்ட உடனே மூசா நபியுடைய முபாரக்கான கல்பும் ரூஹு ஷரீஃபும் உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே பர்தாகி அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆனந்தத்துல தான் அல்லாஹ் நபி அருணி நான் உன்னை பார்க்கணும், அல்லாஹ் இவ்வளவு ஆசையா உன் பேச்சே இவ்வளவு அழகா இருக்குது, நீ எவ்வளவு அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டான். இப்படி ஆசைப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அந்த அழகான பேச்சு என்ன பேசினா? அல்லாஹ் மூசா நபிட்ட திக்ர் செஞ்சுக்கலான்னு கேட்டானா? என்ன அல்லாஹ் பேசினா? குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் பேசுறது. மூசா நபியுடைய ஜவாபுக்கு நான் போகல. அல்லாஹ் மூசா நபிட்ட என்ன சுவால் கேட்டான், அல்லாஹ் மூசா நபிட்ட என்ன கொஸ்டின் கேட்டான். புரியுது? என்ன கேட்டான்? அல்லாஹ் வமா தில்க பியமீனிக யா மூசா. இது அல்லாஹ்க்கு தெரியாது. ஏங்க மூசா நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மூசா உங்க கையில இருக்கிறது என்ன? மூசா நபி கையில என்ன இருக்குது? கம்பு இருக்குது, தடி இருக்குது, அசா ஸ்டிக் இருக்குது. அதை படைச்சதே அல்லாஹ் தான். அவனுக்கு தெரியாது? அவனுக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியும். ஏன்னா அவன் தானே அதை படைச்சவன். அப்ப ஏன் அல்லாஹ் கேட்டா? மூசா நபியோட ஜவாபுக்கு நான் போகலங்க. அல்லாஹ் ஏன் கேட்டாங்கிற விஷயத்துக்கு மட்டும் நான் என்ன உங்களுக்கு தாரீஃப் செய்யறேன், தஸ்ரீஹ் சொல்றேன். ஏன் அல்லாஹ் கேட்டான்? மூசா நபி கையில உள்ள கம்பு சாதாரண கம்பல்ல, அது அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட மாமனா பொஞ்சாதிர வாப்பா ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூசா நபிக்கு கொடுத்த கம்பு. ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அஸா முபாரக் எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொர்க்கத்திலிருந்து வரும்போது சொர்க்கத்துல உள்ள ஒரு அசாவை கொண்டு வந்தாங்க. அந்த அசாதான் எல்லா அம்பியாக்களுடைய கைமாறி 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 அது கடைசியில மூசா நபி கையில வந்து சேர்ந்திருக்குது. மாஷா புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய சுஹபத்துக்கு போகும்போது மாஷா அல்லாஹ்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய சுஹபத்துல ஆன அல்லாஹ்வுடைய அஹலுல்லாஹ்களுடைய ஒரு வசீலா வேணுங்கிறத அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு காட்டுறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு பெரிய தௌஃபீக் கொடுத்திருக்கிறான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் அஹ்லு பைத் தஹார் நபவி ஹஸனைன் கரீமைன் உடைய நூருல் குதுஸ் खाजान खाजा मोइनुद्दीन अल हुसैन अल हसन चिश्ती नायतुरे नालेन शरीफுடைய தஹத்து முகத்தஸ் அல மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய தௌஃபீகால் நம்மள அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தாயிமாக்கி தரணும். மாஷாஅல்லாஹ் வ ஃபபிது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ் பஸீர் பலீம். ஆமீன். மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ் எந்த விஷயத்தை காண்றான்? மூசா நபி கையில உள்ள கம்ப பார்த்து அல்லாஹ் அந்த தடியை பார்த்து அசாவ ஸ்டிக்க பார்த்து ஹோலி ஸ்டிக் அதை பார்த்து அம்மா தில் கபி யமீனிக யா மூசா அல்லாஹ் ஏன் கேட்டான்? அந்த அசா ஷரீஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி உலகத்துக்கு வரும்போது சொர்க்கத்தில இருந்து கொண்டு வந்த அசா ஷரீஃப். மாஷா சொர்க்கத்தில இருந்து கொண்டு வந்த அசா ஷரீஃப். அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் பகிரங்கப்படுத்துறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? மாஷா அல்லாஹ் மூசா நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் அம்மா தில் கபி யமீனிக யா மூசா. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு சரித்திரங்கள்லையும் நம்முடைய ஈமான் சலாமத் இருக்குது. மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு சரித்திரங்கள் நம்முடைய ஈமான் சலாமத் இருக்குது. மாஷா அல்லாஹ். இப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் நீங்க இது வரைக்கும் நினைச்சிருப்பீங்க மூசா நபி அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்டான் அம்மா தில் கபி யமீனிக யா மூசா. மூசா கையில என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் கேட்டான்? கேட்டதுடைய விஷயம் என்ன? தஃப்சீர்கள்ல காண முடியும். தஃப்சீர்கள்ல காண முடியும். மாஷா அல்லாஹ். அந்த அசா ஷரீஃப் ஆதம் நபியுனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபினா ஆதமு ஸஃபியுல்லாஹ் ஆதமு ஸஃபியுல்லாஹ் அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வோட உத்தரவோடு மாஷா அல்லாஹ் உலகத்துக்கு வரும்போது அவங்க எடுத்துக்கிட்டு வந்த அசா ஷரீஃப் ஜன்னத்துல உள்ள அசா. மாஷா அல்லாஹ். அப்போ அது நபிமார்கள் மூலமாக கைமாறி 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 மாஷா அல்லாஹ் என்ன வந்து சேருது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருது. மாஷா இன்னைக்கு நம்முடைய மஷாயிஹ்மார்கள் தபர்ருகா ஷரீஃப் கொடுக்குறாங்கல்ல அவங்களுடைய தபர்ருகா ஷரீஃப் இதுல எதுக்காக? அந்த சுன்னத்து ஷரீஃப் படிதான். மாஷா அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கேட்டதுக்கான அர்த்தம் என்ன? சும்மா சாதாரணமா அல்லாஹ் கேட்கல. அது போல இந்த கண்மணி நாயகம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்தவால நாயகமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய முபாரக்கான கௌரவமிக்க மகா விசேஷமான அந்த சய்யிதுஷ் ஷுஹூர் எல்லா மாதங்களுக்கும் தலைமையான மாதம் எஜமானான மாதம் சய்யிதுஷ் ஷுஹூர். குர்ஆன் ஷரீஃபுக்கு சய்யிதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் கரீம் இருக்குது. எது? ஆயத்துல் குர்சி. அது மாதிரி அம்பியாக்களுக்கெல்லாம் ரசூல்மார்களுக்கெல்லாம் உல் அஸ்ம்களுக்கெல்லாம் சய்யித் நாயகம் எஜமான் இருக்கிறாங்க. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சய்யித் இருக்குது. அது போல அல்ஹம்துலில்லாஹ் மாதங்கள் மாசம் இருக்குது இல்ல மந்த் இந்த மாதங்களுக்கெல்லாம் ஷஹர் அரபியில் மாதம்னா என்ன? ஷஹர். ஷஹருக்கு புளூரல் என்ன? ஷுஹூர். எல்லா மாதங்களுக்கும் எல்லா ஷுஹூருக்கும் சய்யித் எது? ரபியுல் அவ்வல் மாசம் சய்யிதுஷ் ஷுஹூர் ரபியுல் அவ்வல் மாசம். அது மாதிரி சய்யிதுல் அவ்காத் வக்த் செகண்ட் இந்த நேரம் இருக்குதுல்ல இப்படி உள்ள கோடான கோடி கோடி நேரங்களுக்கெல்லாம் சய்யித் எது? மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பெருமைக்குரிய உம்மா நாச்சியார் சய்யிதத்துல் ஆலமீன் முஹ்சினை ஆலமீன் சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் மௌலாத்தினா சய்யிதா ஆமீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைனல் பரகாத் மின்ஹா தஹரத் தஹரன் ஆமீன். நாயகத்துடைய பரிசுத்தமான பத்ர் ஷரீஃப்ல இருந்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய குதிரத்தை கொண்டு கண்மணி நாயகத்தை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்தானே அந்த நேரம் இருக்குது பாத்தீங்களா? அந்த புனிதமான அந்த கிரேட் செகண்ட்ஸ் அது என்ன? சய்யிதுல் அவ்காத். மாஷா சய்யிதுல் அவ்காத். இந்த படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் படைக்கிறதுக்கான சபபுல் ஆலம் இந்த ஆலமுல் அஸ்பாபுக்கு வர்றான். ஆஹா ஹா 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 சுல்தானுல் அவுலியா காஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயகம்
அவர்கள் உயர்வான அந்த மெஞ்ஞான பிரகாசத்துல அதை கண்டு சொல்லுவாங்க, ஜீனத்தை ஃபர்ஷே ஜமீன் மஷா. எல்லா மஹ்லூகாத்துகளையும் இல்லாமையில் என்னும் இருளில் இருந்து மஅதூமான நிலையில் இருந்து அதை மௌஜூதாக்கக்கூடிய நூர் யார் மாஷா அல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூருல் வஜூத் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்ல மாஷா. புரிஞ்சா? ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீமுடைய அந்த வக்த் ஷரீஃப் இருக்குதுல, நாயகம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியாருடைய பத்தனு ஷரீஃப்ல இருந்து அப்படியே தஷ்ரீஃபுல் கரீமாகி வர்றாங்க. நாயகத்துடைய அந்த நூறுல மாஷா அல்லாஹ் சையதா ஆமினா நாயகி லாமகான்ல இருந்து தஹத்த சரா வரையிலையும் அல்லாஹ்வுடைய குல் மஹ்லூகாத்தையும் பார்க்கறாங்க மாஷா அல்லாஹு அக்பர் கபீரா. எவ்வளவு பெரிய வலியத்துல் குப்ரா சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஅத அலைனா பரகாத் மின்ஹா தஹர தனாமி நாயகி மாஷா. புரிஞ்சா? எல்லா மஹ்லூகாத் லாமகான்ல அரிசல்ல அரிசுகெல்லாம் பார்க்கல, லாமகான்ல இருந்து தஹத்த சரா பாதாள பூமி, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அதுதான் கடைசி எண்டு. அந்த தஹத்த சரா வரை எல்லாத்தையும் பார்க்கறாங்க. காரணம் என்ன? பத்தன் ஷரீஃப்ல இருந்து வர்றது யாரு? சிராஜ முனீரான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சிராஜ முனீரா, முனவ்விரானவங்க ஸலாசம். முனவ்வர் அல்ல, முனவ்விர். முனவ்வர் ஃபத்ஹ் வச்சா என்ன? ஒளியூட்டப்பட்டவங்க. முனவ்வர் சொன்னா ஒளியூட்டப்பட்டவங்க, ஒளி ஊட்டறவங்க, ஒளி 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 கொடுக்கப்பட்டவர்கள், ஒளியை வாங்கினவங்க. புரிஞ்சா? புரியுதா? முனவர்னா என்ன? ஒளி ஊட்டப்பட்டவங்க. ஊட்டப்பட்டவங்க மலையாளத்தில் தானே ஒளி ஊட்டப்பட்டவங்க. இது மலையாளத்தில் என்ன? கொடுக்கப்பட்ட ஒளி கொடுக்கப்பட்டவங்க. புரிஞ்சா? முனவ்வர், முனவ்விர் ரசூலுல்லாஹ். முனவ்விர்னா என்ன? அவர்கள் நூறாக இருக்கிறதோட தான் அல்லாத எல்லா அஷியாவுகளையும் அவர்கள் என்ன பிரகாசிக்க செய்யக்கூடியவர்கள் மாஷா அல்லாஹ், ஒளிர செய்யக்கூடியவர்கள். முனவ்விர் மாஷா அல்லாஹ். சராஜ முனீரா, குர்ஆன் சொல்லு, சராஜ முனீரா மாஷா அல்லாஹ், முனவ்விர். அப்ப உம்மாவுடைய பத்தனு ஷரீஃப்ல வரும்போது முனவ்விரா வர்றாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உம்மா ஆமினா நாச்சியா என்ன எல்லாத்தையும் பார்க்கறதுல ஒண்ணு என்னங்க, ஏதோ தாஜ்பே இல்ல பார்க்கலாம்ல, பார்க்கலாம்லங்க மாஷா அல்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட மகா விசேஷமான அந்த அற்புதம் நடந்த நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம், அல்லாஹு அக்பர். அந்த யோமுல் கரீம போல, யோமுல் ஷரீஃப போல ஏன்னா ஈமான்தாரிகளுக்கு, அஹ்லுல்லாஹ்களுக்கு, அல்லாஹ்வுடைய சொந்தமான அடியார்கள், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றானே இப்லீஸ பார்த்து, என்னுடைய இந்த அடியார்களை, இன்ன இபாதி, என்னுடைய இந்த அடியார்களிடத்துல ஒன்னால எந்த விதமான சல்தனத்தும் செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சேலஞ்ச் பண்றானே இப்லீஸ பார்த்து. அந்த அல்லாஹும்ம ஜஅல்னா பிஃضل மின்ஹும் யா ரப்பல் ஆலமீன். புரிஞ்சா? அந்த பரிசுத்தமான முகர்ரபீன்களான முஹ்லஸீன்களான அந்த அடியார்களான ஈமான்ல உச்ச நிலை அடைஞ்சவங்க, கமாலுல் யகீனானவங்க. அப்படி உள்ள அபில்லாஹிரத்துஹும் யூகினூன், ஈமான்ல ஈகானுடைய ஷானுக்கு போனோம். அந்த அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அடியார்களுக்கு என்ன, நாயகத்துடைய ஈத் மீலாதுல் மௌலிதுல் கரீம போல ஒரு மகா விசேஷமான ஈது ஒண்ணுமே கிடையாது. ஈது ஒண்ணுமே கிடையாது. ஜன்னத்து ஜன்னத்துன்னு சொல்றோம்லங்க, ஜன்னத்துனா என்னங்க அசலா? ஜன்னத்துனா என்ன? குதுபுல் அக்தாப் ஹௌசல் இஸ்லாம் ஜானஷீன் பஹுசூர் ஆஸம் கரீப் நவாஸ் खाजा कुतुबुद्दीन बख्तियार काकी रज़ियल्लाहु तआला अन्हु व अफाद अलैना अलबरकात मिनहु फी दारना आमीन. நாயக மாஷாஅல்லாஹ் அவங்க லிசானு தய்யிபாவால பிஷார சொல்வாங்க, ஓ மனிதா, மானிடா, மனுஷனே, ஜன்னத்து ஜன்னத்துங்கறியே, ஜன்னத்துனா என்ன தெரியுமா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ மாஷாஅல்லாஹ் பிரியம் கொண்டு ரசூலுல்லாஹ்வை நினைக்கிறியே, அதுதான்டா ஜன்னத்து மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் இல்லாமல் அவர்களை ஒருத்த மறக்கனானே, அதுதான்டா நரகம், ஜஹன்னம், வேற ஒன்றும் இல்லை மாஷா அல்லாஹ். எது ஜன்னத்து மாஷா அல்லாஹ்?
யாதே நபீதா மாஷாஅல்லா என்ன ஜன்னத். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபோடு, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபோடு எப்படி உள்ள மஹப்பத். ஒரு சமயத்துல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயகம் பைத்துல் கரீமுக்கு தஷ்ரீஃப் ஆகுறாங்க. தஷ்ரீஃபுல் கரீம் ஆகுறாங்க. நாயகம் அவர்கள் வெளியில போயிட்டு இல்ல ஹரம் ஷரீஃப்ல இருந்து மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்து நாயகம் பைத்துல் கரீமுக்கு தஷ்ரீஃபுல் கரீம் ஆகுறாங்க. உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ஏதோ கதபா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆயிஷா நாயகி ஏதோ கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாங்க. நாயகம் மாஷாஅல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, ஆயிஷா என்ன விஷயம்னு சொல்லி. உடனே நம்முடைய உம்மா சொன்னாங்க, ஆயிஷா நாயகி, கண்மணி நாயகமே, இந்த பிலாலுக்கு தாங்கள் ரொம்ப அவருக்கு என்ன செல்லம் கொடுக்குறீங்க. தாங்கள் பிலாலுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கறதுனால பிலாலுக்கு என்ன கவனக்குறைவு நிறைய இருக்குது. தாங்கள் முபாரக்கான ஃபம்ஷரி முபாரக்கான திருவாய் வச்சு பால் குடிக்கிற கப்பு இருக்குதுல நாயகமே, அந்த கப்பை நான் கழுவுறேன்னு சொல்லி வாஷ் பண்றேன்னு சொல்லி இந்த பிலாலு கீழே போட்டு உடைச்சிட்டார். தாங்கள் பால் குடிக்கிற முபாரக்கான திருவாய் தெய்வீக திருவாய் வச்சு பால் குடிச்ச கப்பு, அந்த கப்பை கழுவும் போது எந்த அளவுக்கு அவர் கவனமா கழுவணும். அவர் கேர்லெஸ்ஸா கழுவி கீழே போட்டு உடைச்சிட்டாரு. அப்ப நான் அவர் மேல கதவு இல்லாம எப்படி இருப்பேன். தாங்கள் ரொம்ப அவருக்கு செல்லம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி ஹஸரத் பிலால ஷவுட்டிங் பண்றாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்ன ஜமால இலாஹி கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் நாயகம் தெய்வீக திருவாயால ஆயிஷா நாயகத்திட்ட சொன்னாங்க, ஆயிஷா, கவனம் இல்லாமல் பொருளை கீழே போட்டு உடைக்கிறது என்ன, அது ரொம்ப தப்பு தான். ஆயிஷா நாயகத்துக்கு கூல் ஆயிட்டாங்க. நான் நமக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. கவனம் இல்லாமல் ஒரு பொருளை என்ன கீழே போட்டு உடைக்கிறது தப்பு தான். ஆனா ஆயிஷா, பிலாலுக்கு அந்த பொருள் மேல கவனம் இல்லாமல் வேற எங்கேயாவது பிலாலுடைய சிந்தனை சென்றிருக்குமே, ஆனால் அது எங்கும் சென்றிருக்காது ஆயிஷா. அது என் மீதுதான் பிலாலுடைய சிந்தனை வந்திருக்கும் ஆஷா. பிலாலுக்கு என்னை தவிர வேற ஒரு சிந்தனை பிலாலுக்கு அல்லாஹ் நம்முடைய சிந்தனை அப்படி ஆக்கி நம்முடைய கல்பையும் ரூஹையும் நம்முடைய சகலவிதமான சிந்தனைகளையும் எல்லா நேரத்திலும் நம்முடைய ஷுஹூதையும் ஷுஹூலையும் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமையை சுத்தி சுத்தி தவாஃப் செய்யக்கூடிய லஸ்ஸத்தோட மஹப்பத்து ஷரீஃபோட மாஷா அல்லாஹ் தவாஃப் செய்யக்கூடிய அந்த ரூஹையும் கல்பையும் அக்லையும் அல்லாஹ் காஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய நிஸ்பத் ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வமா தௌஃபீக இல்லா பில்லாஹ். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகர் கண்மண்ணா என்ன திருவிழா மாறாங்க. ஆயிஷா, நீங்க சொல்றது சரிதான், கவனம் இல்லாம பொருளை கீழே போட்டு உடைச்சா தப்பு தான். ஆனா பிலாலுக்கு அந்த பொருள் மேல கவனம் இல்லாம, கழுவுற பொருள் மேல, வாஷ் பண்ற அந்த கிண்ணத்து மேல, கப்பு மேல கவனம் இல்லாம வேற எங்கேயாவது கவனம் போயிருக்குமே, ஆனால் அது எங்கேயும் போயிருக்காது ஆயிஷா. அது என் மீது தான் அந்த கவனம் இருக்கு. இது கேட்டவுடன் மாஷா அல்லாஹ் உங்கள் மீது ஆயிஷா நாயகி ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான சதுருல் கரீம மாஷா அல்லாஹ் கட்டி பிடிச்சு கொண்டாங்க. மாஷா அல்லாஹ் ஆயிஷா நாயகி மாஷா அல்லாஹ் நாயகத்தில் தன்னை முழுமையாக குர்பானாக்கி மாஷா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். நம்முடைய ஆரிய தாயாகிய சையதா உம்முல் முஃமினீன் ஆயிஷா துஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹா தஹரத்தன் ஆமீன் நாயகி அவர்கள் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமானுடைய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் என்ன, இந்த உலகத்துல நிகழ்ந்த அந்த மாதத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன ரபியுல் அவ்வல்னு அல்லாஹ் ஆக்கிட்டா மாஷா. வசந்த காலங்களிலேயே முதன்மையான வசந்த மாஷா. எல்லா மஹ்லூகாத்துக்கும் சந்தோஷம், எல்லா படைப்புகளுக்கும் சந்தோஷம், எல்லா படைப்புகளுக்கும் சந்தோஷம் மாஷா. விளங்குச்சா? படைப்புகளுக்கெல்லாம் சந்தோஷம். எல்லா படைப்பு வானலோகத்து பூலோகத்து மாசிவல்ல அத்தனைக்கும்
ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா, ஹாலிகுல் ஆலமீனான அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய குல் மஹ்லுகாத் அத்தனைக்கும் பேரானந்த பரவசம் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமானுடைய ஈத் மீலாது மௌலீதுல் கரீமுடைய அந்த சையதுல் அவ்காத் நாயகம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியாருடைய பத்தன் ஷரீஃபிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் தஷ்ரீஃபுல் கரீமான காலங்களுக்கும் நேரங்களுக்கெல்லாம் எஜமானான நாயகமான அந்த நேரம் இருக்குதுல்ல, அந்த நேரம் மாஷா அல்லாஹ் எல்லா மஹ்லுகாத்துக்கு சந்தோஷம், எல்லா மஹ்லுகாத்துமே மாஷா அல்லாஹ் என்ன சந்தோஷத்தை அது செலிப்ரேட் பண்ணி அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று எல்லாம் தஷக்குர் பண்ணுச்சு. ஒரே ஒரு ஆளை தவிர இப்லீஸ் அன்னைக்கு ஒப்பாரி வச்ச மாதிரி என்ன, அதுக்கு முன்னாடியும் அழுவல பின்னாடியும் அழுவல. அல்லாஹ் அவனை சபித்து லானத்து செஞ்சு அல்லாஹ் அவனை ஹாரிஜாக்குனானே, அன்னைக்கு கூட அவன் அவ்வளவு பெரிய கதறல. கண்மணி நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் ஆன அன்னைக்கு, நாயகத்துடைய ஈது மீலாது மௌலிதுல் கரீம் அன்னைக்கு, ஈது மீலாது மௌலிதுல் கரீமான அந்த தினத்துல மாஷா அல்லாஹ் இப்லீஸ் கதறி துடிச்சான் மாஷா. காரணம் என்ன, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய கதபுக்கு ஆளாக்கி ஹலாக்காக்க நினைச்சனே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து முத்லக் வந்துட்டாங்களே, வஜூத ரஹ்மத் வந்துட்டாங்களே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு உம்மத்துல ஒரு ஆளை கூட நரகத்துக்கு விட மாட்டாங்க. நாயம் உம்மத்துல ஒரு ஆளை கூட நரகத்துக்கு விட மாட்டாங்க மாஷா அல்லாஹ். நரகத்துக்கு போய் வெந்துக்கிட்டு கிடக்கிறவனையும் நரகத்துல இருந்து மாஷா அல்லாஹ் ஹாரிஜாக்கி சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். சொர்க்கத்துக்கு மாஷா அல்லாஹ் கொண்டு போயிடுவான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மகா விசாலமான காருண்யத்தை குறித்து ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிமின் ஹதீஸ் வரும். ஒரு சமயம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கூப்பிட்டான். ஜிப்ரீலே குயிக்கா போ, ஸ்பீடா போ. என் ஹபீபுல் ஆலம் அவர்களுடைய பைத் ஷரீஃப்ல ரொம்ப ஹுஸ்னோடு ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. என்ன விஷயம்னு போய் கேட்டுட்டு வா. அல்லாஹ்க்கு தெரியாத இல்ல, அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். இது அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு காட்டுறதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நடத்தாட்டும். இது ஆலமுல் அஸ்பாப் அல்லவா, எல்லா விஷயங்களும் என்ன ஒவ்வொரு ரீசன் மூலமா நடக்கும். அப்போ அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸ்பீடா போ, குயிக்கா போணும், வேகமா போணும், ஜல்தியா போணும். மாஷா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வர்றாப்புல. ஓடி வந்த நாயகமே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தங்களை கேட்டு வர சொல்லலாம். தாங்கள் ஏன் ரொம்ப கவலையா இருக்கு, ஏன் ரொம்ப தாங்கள் ஹுஸ்னா இருக்கு. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமர் வந்த ஜவாபு ஷரீஃப் என்ன, உம்மதி உம்மதி உம்மதி. ஜிப்ரீலே என் உம்மத்தை நினைச்சிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓடுனான். யா அல்லாஹ் உன் ஹபீபுல் ஆலம் அவர்கள் உம்மத்தை நினைச்சு கவலைப்படுறாங்க. உம்மத்துல உள்ள பாவிகளை நினைச்சு, உம்மத்துல உள்ள காஃபிரீன்களை நினைச்சு மாஷா அல்லாஹ் உன்னுடைய அதாபுல மாட்டிடுவாங்களேன்னு சொல்லி, உன் தண்டனையில மாட்டிடுவாங்கன்னு சொல்றோமே, அதுதான் கவலையா இருக்கிறாங்க. அல்லாஹ் ஜவாபு ஷரீஃப் ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் மாஷா அல்லாஹ். நான் சீரத்து புஸ்தகத்தை சொல்லல, ஹதீஸ் நபவி சிஹாசித்தா ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம் ஷஃபாஅத்துல் ஹதீஸ் எடுத்து பார். உடனே மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜவாபு சொல்லுவார், ஜிப்ரீலே என் ஹபீபுல் ஆலத்துடைய ஹதரத் ஷரீஃபை சொல்லுங்க மாஷா அல்லாஹ். என்ன, இன்னா சன்னுர்தீக ஃபீ உம்மதிக, இன்னா சன்னுர்தீக ஃபீ உம்மதிக. அல்லாஹ் சொல்லுவார், ஹபீபுல் ஆலமே தாங்களை தங்கள் உம்மத்துகள் விஷயத்துல அல்லாஹ் முழு சந்தோஷப்படுத்துவார். மாஷா தாங்கள் சங்கடப்படுற மாதிரி எந்த சம்பவத்தை அல்லாஹ் நடத்த மாட்டான். அல்லாஹு அக்பர். யா ரசூலுல்லாஹ் ஒரு முறை அல்ல, எத்தனை கோடி முறை ஆசீன்களான எங்களுடைய இந்த ரூஹ மாஷா அல்லாஹ் தங்கள் நாலேன் ஷரீஃப்ல அல்ல மதீனா முனவ்வராவுடைய துர்பத்துல் கரீம்ல குர்பான் ஆக்குனாலும் மாஷா அல்லாஹ் என்ன தஷக்குர் போதாத நாயகம். ஆசீன்களான ஆஜிசீன்களான நாகிசீன்களான
மாபாவி தீபாவிகளான எங்கள் மீது எல்லாம் வல்ல ஆயுள் கையுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய பரிசுத்த பேரொளி பிரகாசமான நாயகோமானே, சர்வ புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய நாயகமே, மகாமல் மஹமூதுடைய அதிபதியே, தாங்கள் இந்த பாவிகள் மீது ஆசியங்கள் மீது காட்டக்கூடிய ரஹமத்துக்கு மாஷா அல்லாஹ் அளவே இல்லை நாயகம். தாங்கள மாஷா அல்லாஹ் நாங்க எவ்வளவுதான் அன்பு வச்சாலும் தஷக்குர் ஆகாத நாயகம், அது நன்றி கடன் ஈடாகாத நாயகமே, போதாத நாயகம், போதாத நாயகம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் கரீமுக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் செய்தி சொல்றான், இன்னா சனுர்தீக ஃபீ உம்மதி. ஹபீபுல் ஆலமே, தங்களுடைய உம்மத்தை கொண்டு தங்களுக்கு சங்கடம் ஏற்படாது, தாங்கள் சந்தோஷப்படுத்து. அது மாதிரி அல்லாஹ் மாஷான் ஆக்கிடும். அல்லாஹ் சொன்னது மட்டும் அல்லாமல் ஆயத்து ஷரீஃபையும் அல்லாஹ் நாசில் ஆக்கிட்டான். வலசௌஃப யுதீக ரப்புக ஃபத்தர்தா. இந்த ஆயத்து ஷரீஃப்ல அதாவது மாஷா என்ன, வலசௌஃப யுதீக ரப்புக ஃபத்தர்தா. மாஷா அல்லாஹ் தஜ்தீதியா இருக்குது. மாஷா அல்லாஹ் என்ன, அல்லாஹ் தஜ்தீது செய்யறான். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். வலசௌஃப யுதீக ரப்புக ஃபத்தர்தா. ஹபீபுல் ஆலமே, தங்களுடைய ரப்புட்ட இருந்து மாஷா அல்லாஹ் என்ன, தாங்கள் ரப்பு வலசௌஃப யுதீக தங்களுக்கு தருவான், தாங்கள் சந்தோஷப்படுத்துங்க. அல்லாஹ் தரது ஒண்ணு, எந்த அளவுக்கு தாங்கள் சந்தோஷப்பட போதும் அல்லான்னு சொல்ற அளவு. வலசௌஃப யுதீக ரப்புக ஒண்ணு, இது ஒரு பாகம். புரிஞ்சா? அடுத்து என்ன, ஃபத்தர்தா. தாங்கள் மாஷா அல்லாஹ் போதும் அல்லாஹ், அல்லாட்ட தாங்கள் கண்மணி நாயகம் அல்லாட்ட என்ன போதும் அல்லாஹ் அனு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும். புரிஞ்சா? தஜ்தீதியா புரிஞ்சா? வலசௌஃப யுதீக ரப்புக ஒரு விஷயம், வலசௌஃப யுதீக ரப்புக தங்களுடைய ரப்பு மாஷா அல்லாஹ் தங்களுக்கு தாராளமா தருவான். புரிஞ்சா? தாராளமா தருவான் மாஷா. வலசௌஃப யுதீக ரப்புக எந்த அளவுக்கு, ஃபத்தர்தா. தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன போதும் அல்லான்னு சொல்லு. இதுக்கு ஜவாபா நாயகம் சொல்றாங்க, இன்னா சனுர்தீக ஃபீ உம்மதிக மின் வாஹிதின் ஃபின்னார். என் உம்மத்துல ஒரு ஆளு நரகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் திருப்தி அடைய மாட்டேன். அல்லாஹு அக்பர். இன்னா சனுர்தீக மசாலா என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல, அவர்கள் உம்மத்துல என்ன ஒரு ஆளு நரகத்தில் இருக்கிற வரை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் திருப்தி கொள்ள மாட்டேன், நான் நிம்மதி அடைய மாட்டேங்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னா சனுர்தீக ஃபீ உம்மதிக என்ற மாஷா அல்லாஹ். ஹபீபுல் ஆலமே, தாங்கள் தங்கள் உம்மத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் முழுமையாக சந்தோஷம் அடையுங்க. உம்மத்து இப்படி ஆயிட்டானே, நரகவாதியா போயிட்டானே, நிரந்தரமா நரகத்துல மாட்டிட்டானேன்னு தாங்கள் சங்கடப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. கண்மணி நாயகம் ஜவாபு சொல்றாங்க, வல்லாஹி லா நுர்தீக, அல்லாஹ்வின் மீது ஆணைய நான் மாஷா அல்லாஹ் என்ன திருப்தி அடைய மாட்டேன். வாஹிதி மின் உம்மத்தி ஃபின்னார். என் உம்மத்துல என்ன ஒரு ஆளு நரகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதி அடைய மாட்டேன். அல்லாஹு அக்பர் கபீரா. எப்படி உள்ள நாயகத்துடைய மகா காருண்யம், மகா கிருபை மாஷா அல்லாஹ். இந்த நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் ரபியுல் அவ்வலா இருக்காது, ரபியுல் அவ்வலா இருக்காது. வசந்த காலங்களில் எல்லாம் முதன்மையான வசந்த காலமா ஏன் அது இருக்காது மாஷா அல்லாஹ்? அதுதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரமது வர நாயகமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய அந்த ஷஹர் ஷரீஃபுக்கு அல்லாஹ் கால வசந்த காலங்களில் எல்லாம் முதன்மையான வசந்த காலம், அதை விட ஒரு மிகப்பெரிய ரபி ஒன்றும் கிடையாதுன்னு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன
தஹ்கீக் தஸ்தீக் செய்து ரபியுல் அவ்வல்னு பேர் வச்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப நம்முடைய ஆரிய இரட்சகரான நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜதவால்லம் நாயக கோமான் அவர்களுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் அரபி மாசத்துல ரபியுல் அவ்வல் மாதங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். மாஷா அதுபோல ஆங்கில மாதத்துல ஆங்கில வருட கணக்குல ஆங்கில வருட மாதங்கள்ல நம்முடைய ஆரிய இரட்சகரான சர்வலோகங்களுக்கும் அதிபதியாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் ஆக்கப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜதவால்லம் நாயக கோமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் ஆங்கில கணக்குப்படி மாஷா அல்லாஹ் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. மாஷா அப்ப இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி, நாளைக்கு பொழுது விடிஞ்சா ஏப்ரல் 20 நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் லைலத்து மீலாது ஷரீஃப், லைலத்து மௌலிது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜதவால்லம். அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய பெரிய தௌஃபீக். மாஷா அல்லாஹ் ஞாயிறு பின்னர் திங்கள் கிழமை, அதாவது யோமல் இத்னேன் ஷரீஃபாவது ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ் முபாரக்கான திங்கக்கிழமை ராத்திரியே ஆயிடுச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது ஷரீஃப்ல கிழமையில எந்த இஃப்திலாஃபும் இல்லை. கண்மணி நாயகம் அவர்கள் திங்கக்கிழமை பிறந்தாங்கிறதுல எந்த விதமான இஃப்திலாஃபும் கிடையாது. பிறையில இஃப்திலாஃப் இருக்கு. நான் சென்ற வாரம் கூட என்ன ஹாஜா நாயத்திற்கு மேல அஹ்லுல் பைத் மகாம் ஷரீஃப்ல இருந்து பயான் செய்யும் போது லாஸ்ட் வீக் கூட யோமுல் இத்னேன் ஷரீஃபுடைய ஈது நூறுடைய ராத்திரி சொன்னேன். ரபியுல் அவ்வல் மாசம் பிறையில மாசால இஃப்திலாஃப் நிறைய இருக்கு. 1ல இருந்து 12 வரைக்கும் நாயகம் 1ல பிறந்தாங்க, 2ல பிறந்தாங்க, பல ரிவாயத்து இருக்கு. 12க்கு மேல போகல, அதனால 12 நம்ம கொண்டாடுறோம். அதுபோல மாஷா அல்லாஹ் என்ன கிழமையில கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கிழமை பிறந்தாங்க அந்த கிழமையில யோமுல தினத்துல எந்த இஃப்திலாஃபும் கிடையாது. எல்லா ஹதீஸ்களிலும் அறிவிக்கப்பட்ட பிரபலமான பலமான ஆதாரபூர்வமான சொல் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுல் கரீம் மாஷா அல்லாஹ் என்ன நடந்தது யோமுல் இத்னேன் ஷரீஃப். மாஷா அல்லாஹ் என்ன இது பிரபலமான ஹதீஸ் கூட உண்டு. திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு சஹாபி நோம்பு பிடிக்கிறதுக்கு நாயகத்துக்கு உத்தரவு கேட்டாங்க. மாஷா அல்லாஹ் அப்போ திங்கக்கிழமை யோமுல் இத்னேன் ஷரீஃப் சுன்னத்தான நோம்புக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜதவல் நாயகோமா லிசான் ஹக்கில் கரீமால் இஜாசத்து கொடுத்துட்டு நாயகம் அந்த சஹாபிட்ட நாயகம் திருவாயால சொன்னாங்க, ஆனா ஒலித்து நான் மாஷா அல்லாஹ் என்ன திங்கக்கிழமை அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். நீங்க நோம்பு பிடிங்க திங்கக்கிழமை அன்னைக்குன்னு இஜாசத்து கொடுத்துட்டு கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அன்னைக்கு தான் பிறந்தேன். ஆனா ஒலித்து யோமுல் இத்னைன் நான் திங்கக்கிழமை அன்னைக்கு தான் என்ன நான் பிறந்தேன். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசான் ஹக்கில் கரீமால் பிஷாரத்து சலீம் செஞ்சிருக்கிறாங்க. மாஷா அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜதவால்லம் நாயக கோமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் மாஷா அல்லாஹ் ஆங்கில கணக்குப்படி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. அப்போ இந்த முபாரக்கான ராத்திரி ரஹ்மத்துல் ஆலமீன் ஜத்த ஹாஜா மொய்னுத்தீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜதவால்லம் நாயக கோமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய ஈது சுரூர், ஈது நூர், ஈதுல் ஃபர்ஹா, ஈதுல் அக்பர். மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப் என்பது நம்முடைய நஃப்ஸை விட நம்முடைய உயிரை விட நமக்கு மேலான நிலையில நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
பாசமும் அன்பும் பிரியமும் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய உயிரை விட நமக்கு ரொம்ப சமீபமான கரீபான நெருக்கத்துல நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு ஜொலித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை குர்ஆன் மாசர் என்ன செய்யுது? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் ஆயத்து ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தஹ்கீக் செய்யறான், தஸ்தீக் செய்யறான். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நம்முடைய நாயகத்துடைய மீலாது ஷரீஃபுடைய தினம், அது ஆங்கில வருடமா இருக்கட்டும், அது மாஷா அல்லாஹ் என்ன அரபி வருஷமா இருக்கட்டும், மக்சது என்ன? ரசூலுல்லாஹுடைய மீலாது ஷரீஃப், ரசூலுல்லாஹுடைய மீலாது ஷரீஃப் மோரல் கரீம். இந்த தினத்தை நாம மாஷா அல்லாஹ் இந்த அளவுக்கு லஸ்ஸத்தோட இக்ராம் செய்யற நோக்கம் என்ன? நம்முடைய மக்சத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்சத் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? விளங்குதா? நம்முடைய நாயகம் தான் நமக்கு முராது. மாஷா ரசூலுல்லாஹுடைய முஹப்பத் ஷரீஃப், ரசூலுல்லாஹ் மக்சதாக்கி நாயகத்து எப்படி உள்ள நாயகம்? கியாமத்து நாளையில அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் மலக்குகளும் அல்லாஹ்வுடைய குல் மஹ்லுகாத் மனித கூட்டம் ஜின் கூட்டம் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பு அல்லாஹ் முன்னாடி என்ன இன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அல்லாஹ் என்றும் இல்லாத என்றும் இருக்க போக என்னைக்கு அல்லாஹ் இது மாதிரி ஒரு பெரிய அவனுடைய ஜலாலயத்துல இருந்தது கிடையாது, இது இருக்கவும் மாட்டான். அப்படி உள்ள ஜலாலயத்துல அல்லாஹ் இருக்கிறானே எல்லாம் நடுங்கி நிற்கிற நேரத்துல கியாமத்துடைய அந்த விஷயங்கள், கியாம நாளுடைய அந்த கியாமத்து நாளுடைய விஷயம் எப்படி ஸ்டார்ட் ஆகும், காரியங்கள் எப்படி ஆரம்பிக்கும்? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அல்லாஹ் கேட்குவானா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத்துல் கரீமை பார்த்து அல்லாஹ் கேட்குவானா, ஹபீபுல் ஆலமே என்ன செய்யணும்? இப்போ தங்களுடைய உம்மத்தை நினைச்சிருந்தாங்க, கவலைப்பட்டீங்க. நான் சொன்னேன் இன்னா சனுருதி கஃபி உம்மத்திக்கன்னு சொல்லி, தாங்களும் சொன்னீங்க தங்கள் உம்மத்தை குறிச்சி வல்லாஹி லா யுர்தி வாஹித் மின் உம்மத்தி ஃபின்னார் அன்னு சொல்லி. மாஷா அல்லாஹ். இப்போ நான் என்ன செய்யணும்? தங்களுடைய உம்மத்து இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, என்ன செய்யணும்? அப்போ நாயகன் தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லுவாங்கன்னா, அஜ்ஜில் ஹிசாபஹும், அல்லாஹ் குயிக்கா சீக்கிரம் எல்லா ஹிசாபையும் முடியல, என் உம்மத்தோட முடியல ரெண்டா பயந்துருவாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனை மாஹவுல முடியல பார்த்தா என் உம்மத்தை என்ன பயந்துருவாங்கல்ல என்ன? அதனால சீக்கிரம் காரியத்தை முடியல, சீக்கிரம் விஷயத்தை முடிச்சு அவங்களை என்ன ஜன்னத்தில் ஆகணும், சொர்க்கத்தில் ஆகணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ்வே மாலிகி யௌமித்தீனான, அவன் மாலிகி யௌமித்தீன் மலிகி யௌமித்தீன். ஏன்னா மாலிகி யௌமித்தீனுக்கு இப்படி ஒரு கிராத் இருக்குது, மலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் என்ன அர்த்தம்? மாலிகி யௌமித்தீன் என்ன மானா? என்ன? ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன், கியாமத் நாளுடைய அதிபதி அவன். புரிஞ்சா? அதிபதி மாலிக். மலிகி யௌமித்தீன் என்ன அர்த்தம்? தீர்ப்பு நாளையுடைய அரசன் அவன், மலிக். அல் மலிக் அல் குத்தூஸ். மாலிக்னா என்ன? மாலிக்னா என்ன? அதிபதி. அதிபதினா புரியுதா? அதிபதிக்கு மாஷா இங்கிலீஷ் வேர்டு என்ன? லார்டு, லேண்ட் லார்டு. சொல்றோம்ல, எல்லாத்துக்கும் ஓனர், அதிபதி, லேண்ட் லார்டு. புரிஞ்சா? லார்டு மாஷா. எது? மாலிக். மலிக் என்ன? கிங். அப்போ இமாம் ராசிட் என்ன ஒரு கிராத் எப்படி இருக்கு? மலிக் யௌமித்தீன். புரிஞ்சா? சபா கிராத்துல இது ஒரு கிராத் மலிக் யௌமித்தீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன மாலிக் யௌமித்தீனான, மலிக் யௌமித்தீனான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா வஜூத ரஹ்மத்தான ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜூல் அலி அலி பத அல்லாஹ் கேக்குறாமா, ஹபீபுல் ஆலமே என்ன செய்யும்? அஜ்ஜில் ஹிசாபஹும், சீக்கிரம் ஹிசாப் முடியல, சீக்கிரம் ஹிசாப முடியல. சுபஹானல்லாஹ். இப்படி ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவால் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வால் அல்லாஹ்வுடைய மகா விசேஷமான ஒப்பற்ற எல்லையற்ற
அளவிலாத அவனுடைய மகா விசேஷமான அவனுடைய பேர் ஆற்றல் மிக்க அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு அவனால் கௌரவிக்கக்கூடிய அவனால் இக்ராம் தாதீம் செய்யக்கூடிய தாரணி போற்றும் தஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வாலம் நாயக கோமானுடைய ஹம்து ஸலவாத்து ஷரீஃபை எவ்வளவு நாம சொன்னாலும் நாயகத்துடைய ஹம்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹம்த புரிஞ்சா அல்லாஹ்வுடைய ஹம்தை விட ரசூலுடைய ஹம்து ஆலா தரஜால இருக்குது மாஷா அல்லாஹ். விளங்குதா? அல்லாஹ்வுடைய ஹம்தை விட யார் ஹம்து ஆலா தரஜா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹம்து ஆலா தரஜா. விளங்குதா? ஹாஜா நாயகத்தின் மாது ஹிமாயத் கொண்டீனா இது நாம விளங்குறதுக்கு அறியறதுக்கு ஹுசூர் கரீம் நவாஸ் நமக்கு மற்ற ஹிமாயத்து செய்வாங்க. கரீம் நவாஸ் நூரைன் ஷரீஃபை நம்முடைய ஆபா நாயகம் கண்ணுமா ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய பரக்கத் சொல்லி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? அல்லாஹ்வுடைய ஹம்தை விட, திருப்பி சொல்றேன், அல்லாஹ்வுடைய ஹம்தை விட நான் ஹாஜா நாயகத்திற்கு உடனே சொல்லிடுவேன். உங்க கல்வுல என்ன கொஞ்சம் அதை தேடுனா அவன் கல்வுல உள்ள அந்த லைஃபா நில போய் கவியா கல்வுல அந்த நூறம். நீ நாயகத்துடைய விஷயத்துல கண்மணி நாயகத்துல அதமத்து சரி நீ தேடும் போது கல்வி என்ன நூறாகும் மாசம். ரசூலுல்லாஹ் நினைச்சாலே போதும் நூறாயிடு எல்லா மாசம். சொர்க்கத்துல என்ன கிடையாது? சொர்க்கத்துல என்ன கிடையாது? இருட்டே கிடையாது. சொர்க்கத்துல என்ன கிடையாது? இருட்டே கிடையாது. அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம என்ன நினைக்கிறது தான் சொர்க்கம்னு சொல்லிட்டாங்க குத்புதீன் பக்தர் காக்கி நாயகம். அப்போ ரசூலுல்லாஹ்வை நினைச்ச உடனே என் 100 ஆயிடும் மாஷா. வேற நினைச்சா புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய ஹம்தை விட அலாவானது கண்மணி நாயகத்துடைய ஹம்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட மலிக்குல் ஹம்தாகிய மஹமூதுல் கரீமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமாகும் ஆங்கில கணக்குப்படி மாஷா அல்லாஹ் இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யிமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்களுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமில் கண்மணி நாயகத்துடைய அஸீமுஷான் அஹ்லு பைத் அத்ஹார் அபவைனி கரீமைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஹதரத்தைன் ஷரீஃபைன் எவ்வளவு சந்தோஷமானச்சோ. நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் அருமை உம்மா நாச்சியார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அந்த சந்தோஷத்துடைய அந்த பிரகாசத்துடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபுடைய அந்த பிரகாசத்தை கொண்டு நம்முடைய கல்பையும் ரூஹையும் நஃப்ஸையும் சிர்ரையும் ஜிஸ்மையும் நம்முடைய அக்லையும் நம்முடைய ஆஃபாக்கையும் அன்ஃபுஸையும் நம்முடைய எல்லா ஜிஹத்தையும் மாஷா அல்லாஹ் மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூரையும் லத்தத்தையும் கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் நிரப்பமாக்கி காமிலாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எதுவுமே தெரியாத அந்த ஆழத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜொலிக்கக்கூடிய ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய நிஸ்பத் ஷரீஃபில் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஹாஜா கரீம் நவாஸுடைய மததி ஹிமாயத்தை அல்லாஹ் நமக்கு காலமெல்லாம் நசீபாக்கி வைப்பானாக. ஹுசூர் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய நூரைனி ஷரீஃபைனாகிய என்னுடைய அபவைனி ஷரீஃபைனுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய இந்த கைரான ஹாஜத்தை ஹய்யுல் கய்யிமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா கபூல் செய்து வைப்பானாக, கபூல் செய்து கொள்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் ஃபضلி வ ரசூலு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா யா துஸல்லி அலைஹி.